அன்றைய காலத்திலேயே பராக்கிரமபாகு மன்னருடைய அரசவையில 4 முஸ்லீம்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த வரலாறு அங்க தொகுக்கப்பட்டிருக்குது. அந்த தொகுக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் அவர் சும்மா தொகுக்கல. அதை செய்யறதுக்கு என்ன செய்யறாருன்னா, பராக்கிரமபாகுவை பத்தி ஒருத்தன் படம் எடுத்து வச்சிருந்திருக்கான். அந்த டைரக்டரை கூட்டு போய் அதே மாதிரி செஞ்சுதா, இல்லாட்டி என்ன சொல்லுவான்டா, செஞ்ச பராக்கிரமபாவோட மூக்கு கொஞ்சம் அங்கிட்டு போயிருக்கு, நாக்கு கொஞ்சம் இங்கிட்டு போயிருக்கு, இனவாதங்களை பிரிவாங்கல்ல. நான் செய்யல, வந்து செஞ்சவர் இவர், இங்க பாரு அப்படியே பாதுகாத்திருக்கிறோம். அதே மாதிரி தான் சூரசரதியல். இப்படி இதெல்லாம் அவர் சூரசரதியல் வரலாறுல இருந்து எல்லாமே தத்ரூபமாக அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹிஸ்புல்லா அவர்கள் எந்த கட்சியில் இருக்கட்டும், எந்த அவர் அரசியல் தனியாக இருந்துட்டு போகுது. ஆனா அவர் செய்த இந்த வேலை இருக்குல்ல, இதை இந்த நாட்டில் கட்சி தலைவர்களாக இருந்த முஸ்லீம் தலைவர்கள் யாரும் செய்யலை. அமைச்சர் அஷ்ரஃப் வந்து அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியை நமக்காக செஞ்சார். அவர் பல சேவைகளை செஞ்சார். முன்னாள் அமைச்சர், முஸ்லீம் காங்கிரஸினுடைய ஸ்தாபகர். இவர் என்ன செய்கிறாருண்டா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல முஸ்லீம்களுடைய வரலாறு ஒன்று இருக்குது சார், என்ன செய்யன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் விரிங்க வாரண்டி நைட்டோட நைட்டாக கார் எடுத்துட்டு வந்துருவாப்ல. வந்து எங்கே இருக்குது காட்டுங்க, ஆதாரமா தாங்க கொண்டு வரேன் கொண்டு போயிடுவார். அந்த மியூசியத்தில் கொண்டு போய் வச்சிருவார். ஏன்னா அந்த மியூசியம் அது இலங்கையில் எங்கே என்ன முஸ்லீம்களை பற்றிய வரலாறு கண்டுபிடிக்கப்பட்டாலும் அங்கே தான் கொண்டு வைக்கணுங்கிறது இப்போ சட்டமாக்கப்பட்டிருக்குது. அந்த வேலையை செஞ்சு அந்த நேரத்திலேயே மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கும்போது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை கூட்டு வந்து இதையெல்லாம் பாருங்கள், செக் பண்ணுங்க, வந்து செக் பண்ணுறாங்க. இதெல்லாம் உண்மை எல்லாத்தையும் செக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய அத்தனையும் முஸ்லீம்களுடைய வரலாறு நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று அரச முத்திரையோடு குத்திட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் வரலாறு பேசும்போது இது எங்கே பார்த்தீங்கன்னு கேட்டால், மியூசியத்தில் பார்த்தேன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தில் இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஏற்றுக்கிறணும். ஏன்னா அது உறுதிப்படுத்தப்பட்ட வரலாறு. அங்கே கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, இவ்வளோ விஷயங்களை அவர் தொகுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு அதில் அவருடைய வீடியோ ஒன்றில் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு 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 கத்தின்னு நினைக்கிறேன், அது மல்வானை ஒரு பிரதேசத்தை ஆண்ட முஸ்லீம் மன்னர் அல்லது தலைவரத்தருடைய கத்தி. இவருக்கு கேள்விப்படுது, இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்தில் இது கிடைக்குது, எங்கேயோ இருக்குதுன்ற மாதிரி கேள்விப்பட்டு இந்த ஆள் என்ன செஞ்சிருக்கிறாரு சொன்ன, இவரு இதுக்காக கிளம்பி போய் இந்தியாவில் தேடி அலைஞ்சி அந்த கத்தியை கொண்டு அங்கே வச்சு விட்டுக்கிறாரு.